Hi, hello, my dear children. Welcome back to today's session. This is your Dharani ma'am. Now we're going to start it is that organic test. இந்த ஆர்கானிக் டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கம்ப்ளீட் ஆர்கானிக் சாப்டரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் எல்லாமே பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்கஹால் ஃபீனால், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி டெர்சரி ஆல்கஹால்ஸு. ஸோ இந்த மாதிரி அப்போ என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணால் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், என்னோட ஆல்கஹால்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், எந்த மாதிரி ரியாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் என்னோட ஆல்டிஹைடு கீட்டோன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், அதுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டான ரெக்கையர்டு கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் தான் நம்ம கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ண போகிறோம். அரோமேட்டிக் ஆல்டிஹைடு கீட்டோனுக்கும் அண்ட் அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடு கீட்டோன்ஸுக்கும் எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், ஐடோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், என்ன ரெக்கையர்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், என்ன ரெக்கையர்டு குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறோம். ஸோ இதை நீ லேர்ன் பண்ண அப்படின்னா இந்த சாலிடாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீ ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக இந்த காம்பினேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக 3 கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். பிகாஸ் நான் எல்லா சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஹாலோ அல்கின்ஸு, ஆல்கஹால்ஸு அண்ட் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸு, அம்மீன்ஸு, இதில் இருக்கக்கூடிய எல்லா டிஃப்ரென்ஷியேஷனுமே ஒரு டாப்பிக்கில் ஒரு 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 கண்டென்ட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ அதனால் கோத்ரூ பண்ண இட் இஸ் அ வெரி சச் அ யூஸ்ஃபுல் செக்ஷன். ஓகேவா? ரைட். ஸோ இதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுனால என்ன மேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஆக்சுவலி நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆல்கஹால் இட் இஸ் ஈஸிலி ஆன்சர் டு லூகாஸ் ரியேஜென்ட் 2024 கேட்டிருக்காங்க. ஓகே, 2024 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஐடோஃபார்ம் டெஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் 24 நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், 25, 26, தென் லாஸ்ட்டு 26 ஜேஇ பேப்பரில் லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கொஷின் பேப்பரில். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடோஃபார்ம் டெஸ்ட்டு கன்ஃபார்மாக இன்வால்வ் ஆகும் அப்படின்னு ஏன்னா பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாகவோ. ஸோ அதில் கூட ஒரு கொஷின் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, 2 ஆன்சர் வருது அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸில் ஐடோஃபார்ம் எப்படி இருக்கும் ஆக்சுவலி கொடுத்துருவாங்க. எக்ஸ் காம்பவுண்ட் எக்ஸ் மாலிகுலர் மாஸ் திஸ் அண்ட் திஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இட் ஆன்சர் ஃபைனலாக ஒரு வேர்டு இருக்கும். ஓகே, இட் கிவ் பாசிட்டிவ் டெஸ்ட் வித் ஐடோஃபார்ம் டெஸ்ட். அப்போ எனக்கு புரிஞ்சிடணும் பாசிட்டிவ் டெஸ்ட் வித் ஐடோஃபார்ம்னா என்ன குரூப் இருந்தால் பாசிட்டிவ் பண்ணும், ஐடோஃபார்ம்க்கு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர்லேருந்து பேக் சைட்லேருந்து நான் ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் 2 லைனில் எந்த க்ளூவும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கொஷின் டிஸ்கஷன்லேயே கூட. ஓகே, ஸோ இதில் அதே மாதிரி லைக் ஆல்டிஹைடு கீட்டோன், ஸோ டாலரன்ஸ் ரீஜனோட ஆன்சர் பண்ணுது. ஆல்டிஹைடு எல்லாமே டாலரன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும் அண்ட் கீட்டோனுக்கு ஆன்சர் பண்ணாது. அதுக்கு என்ன ரெக்கையர்டு கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக. ஃபீனால் ஆல்கஹால், ஃபீனால் எதுக்குலாம் ஆன்சர் பண்ணுது? ஓகே, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின். ஃபீனாலுக்கு எனக்கு இட் தட் எக்ஸ் காம்பவுண்ட் இட் இஸ் ஆன்சர் த ஃபெரிக்ளோரைட், நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு. அதாவது லைக் வேர்ட் ஃபார்மட் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, எக்ஸ் ஒய் இசட் கல்கில் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபீனால் இட் இஸ் ரியாக்டிவ் வித் நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட், சாரி என்னோட எக்ஸ் காம்பவுண்ட் ரியாக்டிவ் வித் நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட் அண்ட் கிவ் த வயலட் கலர் precipitate. அப்போ ஐடென்டிஃபை வாட் இஸ் மை எக்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாமே ஸோ உனக்கு எல்லா சாப்டர் எல்லா காம்பினேஷன்லேயும் இன்டர்ஃபியர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது? ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் சச் அ யூஸ்ஃபுல் செஷன். ஓகே, ஸோ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிரைமரி செகண்டரி டெர்சரி ஆல்கஹால்ஸ். ஓகே, நார்மலாகவே இந்த அதில் 2 மெயினான டெஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம். லூகாஸ் டெஸ்ட்டு, விக்டர் மேயர் டெஸ்ட். அந்த லூகாஸ் டெஸ்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நமக்கு எப்படிலாம் எடுத்திருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் லூகாஸ் டெஸ்ட்டு நமக்கு லூகாஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. லூகாஸ் ரியேஜென்ட் அண்ட் லூகாஸ் ரியேஜென்ட், கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ளஸ் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ஓகேங்களா? ஜிங்க் குளோரைட். ஸோ இதுதான் ரியேஜென்ட்டு நாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதில் ஸோ என்னோட பிரைமரி ஆல்கஹால் எப்படி ஆன்சர் பண்ண, டெர்சரி ஆல்கஹால். ஸோ ஃபிஃப்த் இஸ் டெர்சரி ஆல்கஹால். இட் இஸ் ரியாக்ஷன் வித் லூகாஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இம்மீடியட்டாக டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ டர்பிடிட்டி ஃபார்ம்டு இம்மீடியட்லி. formed immediately.
immediately. ஓகேங்களா? இதே செகண்டரி ஆல்கஹால் எடுத்திருக்கேன் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதே லூகாஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி லூகாஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணிருக்கும்போது turbidity formed at 5 to 10 minutes. ஓகேங்களா? but turbidity formed 5 to 10 minutes. turbidity formed 5 to 10 minutes. 5 to 10 minutesல turbidity form ஆகும். ஓகே, அதுவே எனக்கு பிரைமரி ஆல்கஹால் எடுத்திருக்கேன் அப்படின்னா no reaction. ஓகே, it is Lucas reagent யூஸ் பண்ணியிருக்கீங்க. Lucas reagent, it is no reaction. ஓகே, so that no reaction. ஓகே, ஸோ அப்போ இதில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபைடு. அப்போ turbidity இம்மீடியட்டாக போட்டு ஆட் பண்ண அடுத்த செகண்டே turbidity ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஐ ஈஸிலி ஐடென்டிஃபைடு மை ஆல்கஹால் இஸ் டெர்சரி. ஓகே, இல்லை 5 to 10 minutesல ஒரு கிரியேட் ஆகுது அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் தட் செகண்டரி ஆல்கஹால். இல்லை டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகலை, எந்த ரியாக்ஷன்ஸும் ப்ரொசீட் ஆகலை அப்படின்னா இட் இஸ் பிலாங்ஸ் டு பிரைமரி ஆல்கஹால். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இதில் வெக்டர் மேயர் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு சீரியஸாகவே அப்படியே கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். இந்த வெக்டர் மேயர் டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எடுத்திருப்போம், லைக் பிரைமரி ஆல்கஹால் ப்ரொசீட் பண்ணியிருப்போம், செகண்டரி ஆல்கஹால், டெர்சரி ஆல்கஹால். ரியேஜென்ட், ஸ்டெப் பை ஸ்டெப் ரியேஜென்ட். இதை யூஸ் பண்ணி நமக்கு வாட் ஆர் த ரியேஜென்ட் யூஸ்ட் இன் த விக்டர் மேயர் டெஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த ரியேஜென்ட் ஆல்சோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாஸ்பரஸ் அயோடின் ரியேஜென்ட், சில்வர் நைட்ரைட் ரியேஜென்ட், நைட்ரஸ் ஆசிட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போடும்போது எனக்கு எப்படிலாம் ப்ரொசீட் பண்ணுது. ஓகே, இதை ஃபாலோ பண்ணும் போது எல்லாத்துலேயும் அயோடைட். ஓகே, பிரைமரி எடுத்தாலும் அயோடைட் காம்பவுண்ட், செகண்டரி எடுத்தாலும் அயோடைட் காம்பவுண்ட், டெர்சரி எடுத்தாலும் அயோடைட் காம்பவுண்ட். ஓகே, இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்து ஃபாலோடு பை சில்வர் நைட்ரைட். ஓகே, ஸோ என்ன இருக்கும், நைட்ரோ காம்பவுண்ட். ஓகே, தென் நைட்ரோ காம்பவுண்ட், இதுலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, தென் மூவ் ஆன் டு த தேர்ட் ஒன், நைட்ரஸ் ஆசிட்ல தான் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, நைட்ரஸ் ஆசிட் எடுத்திருக்கோம் அப்படின்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகுது, நைட்ரோலிக் ஆசிட் கிரியேட் ஆகிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ரெட் கலர். இதுதான் ஹைலைட்டே. ஓகேங்களா? என்ன கலர் கிரியேட் ஆகுது, பிளட் ரெட் கலர், நல்ல பிளட் ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ இப்படி எனக்கு பிளட் ரெட் கலர் கிரியேட் ஆயிருக்குன்னா கன்ஃபார்ம் மை ஆல்கஹால் ஆஸ் பிரைமரி. ஸோ இன்ஸ்டெட் பிளட் ரெட் கலருக்கு பதிலாக ஸோ கிரியேட் ஆகிறது ஜூடோநைட்ரால். அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், ஜூடோநைட்ரால். நைட்ரோலிக் ஆசிட் ஆக்சுவலி NO2 ஆல்ரெடி இருக்கும், NOH நைட்ரோலிக் ஆசிட், இது ஜூடோநைட்ரால். பட் இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ளூ கலர் வித் ஆல்கலி. ஓகே, இஃப் இட் இஸ் ப்ரொடியூசிங் ரெட் கலர் என்னோட ஆல்கஹால் இஸ் பிரைமரி. இஃப் இட் இஸ் ப்ரொடியூசிங் த ப்ளூ கலர் மை ஆல்கஹால் இஸ் செகண்டரி ஆல்கஹால். இதுவே எனக்கு எந்த கலரும், இட் இஸ் அ ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட், நோ ஆக்ஷன், இட் இஸ் அ கலர்லெஸ் சொல்யூஷன். இட் பிகம் அகெயின் இட் இஸ் அ கலர்லெஸ் சொல்யூஷன். நம்ம பிகினிங்ல எடுத்திருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக. ஸோ நோ கலர். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னா பிளட் ரெட் கலர். அப்போ நமக்கு வேர்ட் கொஸ்டின்ஸ் இருந்தது, லைக் வேர்ட் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி கேட்கலாம், காம்பவுண்ட் எக்ஸ். ஓகே, reaction with phosphorus iodide, silver nitrate, nitrous acid, it produce a red color, blood red color அப்படின்னா அப்போ உன்னோட X அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மாலிகுலர் ஃபார்முலால இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் as பிரைமரி ஆல்கஹால். அப்போ அந்த ஆல்கஹாலை, அந்த பர்டிகுலர் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கக்கூடிய ஆல்கஹாலை நான் பிரைமரி ஆல்கஹாலாக எழுதணும். ஓகேங்களா? சரியா? சப்போஸ் இஃப் இட் இஸ் மேக்கிங் எ ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐசோமர் ஆஃப் த எக்ஸ் காம்பவுண்ட். ஓகே, ஐசோமர் ஆஃப் த எக்ஸ் காம்பவுண்ட் செகண்டரி ஆல்கஹால் எழுதலாமா? ஓகே, சப்போஸ் என்னோட எக்ஸ் காம்பவுண்ட் இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஓகே, ரைட். என்ன எடுத்துக்கலாம், பிரைமரி ஆல்கஹால் இருக்கா? ரைட், CH3. ஓகே, இது பிரைமரி. ஸோ இது போட்டும் போது நமக்கு என்ன இருக்கும், ரெட் கலர், பிளட் ரெட் கலர் கிரியேட் ஆகும். சப்போஸ் திஸ் இஸ் மை செகண்டரி ஆல்கஹாலாக இருக்குது அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். ஓகேங்களா? செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா நமக்கு என்ன கலர் கிரியேட் ஆகும் அப்படின்னா இட் கிரியேட் தான் நமக்கு ப்ளூ கலர் கிரியேட் ஆகும். என்ன கலரும் அகெயின்ஸ்ட் கலர்லெஸ் சொல்யூஷன் அப்படின்னா தட்ஸ் பிலாங்ஸ் டு டெர்சரி ஆல்கஹால். ஃபைன். ஓகே, இதுதான் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி, டெர்சரி. ரெண்டு டெஸ்ட் இருக்கு. ஒன் இட்ஸ் லூகாஸ் டெஸ்ட், அதர் ஒன் இஸ் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இன் இட் ரியாக்ஷன் வித்
iodine with sodium hydroxide, iodine with sodium hydroxide, iodine with sodium hydroxide. Okay, ethanol and methanol, differentiate between ethyl alcohol and methyl alcohol. So ethyl alcohol இந்த மாதிரி இருக்கு. ஓகே ரைட், எதோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன், ஐடோஃபார்ம் டெஸ்டோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணலாம், சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணலாம், எப்படி ஆன்சர் பண்ணுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ எத்தல் ஆல்கஹால் நம்மளோட ஐடோஃபார்ம் எடுத்திருக்கோம் இல்லையா, இட் இஸ் அ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இந்த ஐடோஃபார்ம் இருக்கு மைல்டா. அப்போ யோர் பிரைமரி ஆல்கஹால், ஐ மீன் எத்தில் ஆல்கஹால் கெட் ஆக்சிடைஸ்டு டு aldehyde. Ethyl alcohol get oxidized to என்னவா கன்வெர்ட் ஆகும், it is converted as aldehyde, C double bond O. ஓகே, இப்போ என்னோட கம்ப்ளீட் ஐடோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு எனக்கு என்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா CH3 C double bond O CH3 இந்த கண்டென்ட் இருக்கணும், மெத்தில் கீட்டோன் இருக்கணும். அப்படி மெத்தில் கீட்டோன் இருக்குன்னா கன்ஃபார்ம் என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆன்சர் டு த ஐடோஃபார்ம் ரியாக்ஷன். ஏன்னா ஐடோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா, ஸோ தட் அப்போ இங்கே பாருங்க, திஸ் இஸ் எல்லோ கலர். ஓகேங்களா, CHI3 எல்லோ கலர் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கு. என்னது, நம்மளோட எத்தில் ஆல்கஹால். பிகாஸ் இன்வர்ஷன்ல என்ன கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஆல்டிஹைட், சரி அசிட்டால் மெத்தில் கீட்டோன் கிரியேட் ஆகுது, மெத்தில் அதாவது அசிட்டால்டிஹைடு. அதில் என்ன குரூப் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூசிங் த மெத்தில் கீட்டோன் குரூப். என்ன குரூப் கிரியேட் ஆகுதுன்னா மெத்தில் கீட்டோன் குரூப் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ அதே தான், அதே பிரைமரி ஆல்கஹால் எடுத்திருக்கேன், எத்தனால், ஏதாவது சோடியம் கார்பனேட் வித் அயோடின், அதே சேம் இட் ஃபாலோ. ஓகேங்களா, இதுவே மெத்தனால் எடுத்திருக்கேன், ஐடோஃபார்ம் ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன்னா நோ ரியாக்ஷன். மெத்தனால் எடுத்திருக்கேன் ஐடோஃபார்ம் ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன்னா நோ ரியாக்ஷன், எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஓகே, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மெத்தில் ஆல்கஹால் அண்ட் எத்தனால். ஓகே, அப்போ எத்தனால் இட் இஸ் ஆன்சர் யோர் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணோம். உங்களோட மெத்தனால் இட் இஸ் நோ ரியாக்ஷன் வித் ஐடோஃபார்ம் டெஸ்ட். ஐடோஃபார்ம் டெஸ்ட் ரெண்டு மெத்தட்ஸில் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து அயோடின் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு, இன்னொன்று வந்து அயோடின் வித் சோடியம் கார்பனேட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1 propanol அண்ட் 2 propanol. 1 propyl alcohol, ஆக்சுவலி 1 propyl alcohol நம்ம ரொம்ப ஈஸியான டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடோஃபார்ம் டெஸ்ட் செம்ம ஈஸியான டிஃப்ரென்ஷியேஷன். 1 propanol இட் இஸ் ஆன்சர் பண்ணாது, ஏன்னா இட் cannot create 1 propanol ஆன்சர் பண்ணாது, இட் cannot create. இதோட இன்டர்மீடியட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ப்ரப்பனால்டிஹைடு கிரியேட் ஆகும், CH3 CH2 தென் C double bond OH. அப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா ப்ரப்பனால்டிஹைடு கிரியேட் ஆகுது. ஓகே, நோ மெத்தில் கீட்டோன், ஸோ பாசிபிளே இல்லை. ஸோ நோ ரியாக்ஷன் வித் ஐடோஃபார்ம். ஸோ அப்போ 1 propanol டஸ் நாட் ஆன்சர் ஃபார் ஐடோஃபார்ம் டெஸ்ட். இதுவே 2 propanol இருக்கு அப்படின்னா 2 propanol இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் என்ன கிரியேட் ஆகும், CH3 தென் C double bond O தென் CH3. அப்போ இட் கிரியேட் மெத்தில் கீட்டோன். அப்போ எனக்கு ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணோன்னா மெத்தில் கீட்டோன் இருக்கா, இட் இஸ் ஈஸி டு ஆன்சர். ஓகேங்களா, மெத்தில் கீட்டோன். அப்போ அண்ட் CHI3 கிரியேட் ஆகும், இங்கே நோ ரியாக்ஷன். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், differentiate 1 butanol and 2 butanol. Same it follow that ஐடோஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்க. 1 butanol, so that 1 butanol ஓகேங்களா, இது மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு இந்த கேஸில். டு மேக்கப்பிங் எ ப்ரப்பனால்டிஹைட், CH2 செகண்ட் கார்பன் தேர்டு கார்பன் என் இப்படி இருக்கும். ஸோ தட் அப்போ டெஃபினட்டாக எனக்கு என்ன கிடையாது, அப்சன்ஸ் ஆஃப் மெத்தில் கீட்டோன். ஸோ தட் இட் இஸ் த அப்சன்ஸ் ஆஃப் மெத்தில் கீட்டோன். ஓகேங்களா, அப்போ நோ ஐடோஃபார்ம் டெஸ்ட், அப்சன்ஸ் ஆஃப் மெத்தில் கீட்டோன். ஓகேங்களா, ஸோ நோ ஐடோஃபார்ம் டெஸ்ட். இதுக்கு என்ன கிடையாது, ஐடோஃபார்ம் டெஸ்ட்டு கிடையாது. ஓகேங்களா, ஸோ நோ ஐடோஃபார்ம் டெஸ்ட். ஓகேங்களா, அப்போ டிஃப்ரென்ஷியல் இதுக்கு ஆன்சர் பண்ணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 2 butanol. அகெயின் ஒன் மோர் கண்டென்ட் என்னது, 2 butanol. ஸோ 2 butanol get oxidized to 2 butanol get oxidized to and butanone, 2 ஓகேவா. அப்போ presence of what, it presence of
methyl ketone. So it can answer the iodoform test. அப்போ 1-butanol answer the iodoform test. Sorry, no answer with iodoform test. 2-butanol answer to the iodoform test to produce the yellow color precipitate. ஓகே, இப்போ iodoform டெஸ்ட்டுக்கு எனக்கு எல்லோ கலர் precipitate கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஓகே இப்போ காம்பவுண்டு, ஸோ ஒரு பர்டிகுலர் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு. என்ன மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா C4, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, அண்ட் 2 4 6 6 + 4 10 H10O இப்படின்ற மாலிகுலர் ஃபார்முலா இருக்கக்கூடிய காம்பனண்ட். ஓகே, இப்படின்ற மாலிகுலர் ஃபார்முலா இருக்கக்கூடிய காம்பவுண்ட். It react with iodoform test. Okay, it give the positive test with iodoform. It give positive test with iodoform அப்படின்னா அந்த C4H10O அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா கண்டிப்பா என்ன இருக்காது, 1-butanol இருக்க முடியாது. 2-butanol இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும். அப்போ இந்த காம்பனண்ட், this component as it is 2-butanol as a component. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் நமக்கு கண்டிப்பாக தெரியும். இது இல்லாத கொஷின் பேப்பரே கிரியேட் ஆகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு, அதனால தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கோத்ரூ பண்ணுங்கன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபீனால் அண்ட் ஆல்கஹால். ஃபீனால் ஒரு செட்டு, ஃபீனால் இன்னொரு செட்டு ஆல்கஹால். ஓகேங்களா? ரைட். ஸோ எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணும் ஃபீனால், எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாது, அதான் இங்கே கொடுக்குறோம். லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட் நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்கேன், ஒரு 6 லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட். இந்த லிட்மஸ் பேப்பர்ஸில் ஃபீனால் டர்ன் ப்ளூ லிட்மஸ் டு ரெட் லிட்மஸ். ஏன்னா ஸ்லைட்லி என்ன இருக்கும் அப்படின்னா அசிட்டிக் நேச்சர் இருக்கும், ப்ளூ லிட்மஸ் டு ரெட் லிட்மஸ். பட் அரோமேட்டிக் ஆல்கஹால் நோ எஃபெக்ட் ஆன் லிட்மஸ் பேப்பர், எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஃபீனால் இட் இஸ் அ வீக்லி அசிட்டிக் நேச்சர், அதனால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணதுன்னா ஃபீனால், ஆன்சர் பண்ணலன்னா ஆல்கஹால் or aliphatic alcohol. ஓகேவா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் ஃபெரிக் குளோரைடு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஃபெரிக் குளோரைடு, நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு gives that and it produce the violet color. ஆனால் கலர் காம்பினேஷன்ஸு நம்ம யூஸ் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்து எப்படி இருக்கும், ப்ளூ க்ரீன் வயலட்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா பியோர் ஃபீனால் எடுத்திருக்கேன் அப்படின்னா இட் கிவ் வயலட் கலர் precipitate. ஓகேவா? வயலட் கலர் காம்பனண்ட். ஓகேங்களா? ஆல்கஹால் do not react with any color with neutral ferric chloride. நோ. ஸோ அப்போ எனக்கு ஒரு டெஸ்ட் டியூப்ல நான் ஃபீனால் எடுத்துட்டு ஆன்சர் பண்ணனா வயலட் கலர் கிரியேட் ஆகுதுன்னா கன்ஃபார்ம் மை ஃபீனால். அதே வேற ஒரு ஆல்கஹால் எடுத்துட்டு ஆன்சர் பண்ண அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணாது, நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு, நோ ஆன்சர். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட். ப்ரோமின் வாட்டர் டெஸ்ட். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் நமக்கு காம்பனண்ட்ல இருக்கக்கூடிய ஃபீனாலிக் டெஸ்ட்ல அன்சேச்சுரேஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் யூட்டிலைஸ் ஆகும், ஃபீனால் ஆல்கஹாலையும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இட் இஸ் ஃபீனால் ரியாக்ட் வித் ப்ரோமின் வாட்டர், அக்வஸ் ப்ரோமினோட ரியாக்ட் பண்ணும்போது இட் கிவ் த ஒயிட் precipitate 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால். இட் கிவ் த ஒயிட் precipitate கிடைக்கும். அதுவே ஆல்கஹால் எடுத்துட்டு பண்ண அப்படின்னா நோ ஒயிட் கலர் precipitate, எந்த ஒயிட் கலர் precipitate ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? அப்போ என்னோட காம்பனண்ட் ஆஸ் ஆல்கஹால், என்னோட எக்ஸ் காம்பனண்ட் ஆஸ் ஆல்கஹால், ஆனால் இட் கிவ் த ப்ரோமின் வாட்டர் வித் ப்ரோமின் வாட்டரோட எனக்கு ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட காம்பனண்ட் என்னவா இருக்கும், ஒயிட் precipitate 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால். ஒரு ப்ரோமிக் காம்பனண்ட்னு சொல்லிட்டாங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்து கப்ளிங் ரியாக்ஷன் நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் அமீன் சாப்டரில் கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த அமீன் சாப்டரில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்கஹால் சாப்டர்லையும் கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். டயசோனியம் சால்ட்டோட ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகி டு மேக்கப்பிங் ஏ டை ஆசோடை. ஓகே, ஸோ தட் அப்போ கப்ளிங் ரியாக்ஷனில் நம்மளோட ஃபீனால் இருக்கா, இந்த ஃபீனால் இட் இஸ் ரியாக்ஷன் வித் டயசோனியம் குளோரைடு, பென்சின் டயசோனியம் குளோரைடு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஆசோடை எனக்கு கிரியேட் ஆகுது. இந்த ஆசோடை எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீனாலில் ஆன்சர் பண்ணும். ஆனால் அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸு இட் இஸ் நோ ரியாக்ஷன், டு நாட் ஃபார்ம் எனி டை வித் பென்சின் டயசோனியம் குளோரைடு. பென்சின் டைசோனியம் குளோரைடு எந்த ரியாக்ஷன்ஸும் ப்ரொசீட் பண்ணாது, டை எதுவும் ஃபார்ம் பண்ணாது. ஓகே, ரைட். சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். ஓகே, ஃபீனால் ஏன்னா அசிட்டிக் நேச்சரு, அப்போ ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணிட்டு ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் பண்ணும், சோடியம் சால்ட் கிரியேட் பண்ணும். ஓகே, சோடியம் சால்ட் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா?
sodium salt create ஆகுது. Okay, but alcohol do not react with the solution of sodium hydroxide solution. Okay, then லிபர்மேன் டெஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். லிபர்மேன் டெஸ்ட் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஷின், அந்த வேர்ட் ப்ராப்ளம் கொஷின்லாம் லிபர்மேன் டெஸ்ட் கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பாருங்க, ரெட் கலரேஷன், ஃபீனால் கிவ் ரெட் கலரேஷன் ஆன் வார்மிங் வித் த சோடியம் நைட்ரைட், அதுதான் நம்ம லிபர்மேன் டெஸ்ட்னு சொல்லியிருப்போம். ஓகே, ரெட் கலர் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரு இட் சேஞ்சஸ் டு ப்ளூ அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த டெஸ்ட்டை அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட், என்னோட எக்ஸ் காம்பவுண்டு, ஓகே, தென் ஏ காம்பவுண்டு என்ன கொடுத்துருக்கலாம், ரியாக்ஷன் வித் எதோட சோடியம் நைட்ரேட்டோட என்ன கலர் கிடைக்குது, இட் இஸ் ரியாக்ஷன் வித் ரெட் கலர், இட் கிவ் ரெட் கலர் வித் சோடியம் நைட்ரைட். அகைன் இட் சேஞ்சஸ் த கலர் டு ப்ளூ வென் ரியாக்டட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் த லிபர்மேன் டெஸ்ட், கண்டிப்பாக இது ஃபீனாலாக இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கலர் காம்பினேஷனும் கிரியேட் ஆகாது அலிஃபாட்டிக் ஆல்கஹாலில். ஓகேங்களா, அதுதான் அரோமேட்டிக் ஆல்கஹாலுக்கு அலிஃபாட்டிக் ஆல்கஹாலுக்கு மெயினான ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆல்கஹாலுக்கும் ஃபீனாலுக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான அண்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எத்தனால் அண்டு ப்ரப்பனல். ஓகேங்களா, ஸோ வி நோ வெரி வெல், நம்மளோட சோடியம் கார்பனேட் ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு வித் அயோடின் ஐடோஃபார்ம் டெஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவோம். ஐடோஃபார்ம் டெஸ்ட் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா யோர் எத்தனால் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு இட் இஸ் அசிட்டால்டிஹைடு. ஓகேவா, அப்போ இந்த presence ஆஃப் மெத்தில் கீட்டோன், இஃப் இட் இஸ் presence ஆஃப் மெத்தில் கீட்டோன், அப்போ நமக்கு என்ன கிரியேட் ஆகுது, இட் ப்ரொடியூஸ் த எல்லோ கலர் precipitate. ஓகே, ஃபைன். ஓகேவா, ஆன்சர் பண்ணுது, ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ அதுவே ஐ யூஸ்ட் அஸ் ப்ரப்பனல் யூஸ் பண்ணுறேன்னு வையேன், ப்ரப்பனல் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நோ மெத்தில் கீட்டோன், இட் இஸ் டெஃபினட்டாக நோ ரியாக்ஷன். நோ மெத்தில் கீட்டோன் டெஃபினட்டாக என்ன கிடையாது, எந்த ரியாக்ஷனும் கிடையாது, இட் இஸ் அ நோ ரியாக்ஷன். இட்ஸ் இஸ் ஈஸி டு டிஃப்ரென்ஷியேட். அப்போ நமக்கு மெத்தில் கீட்டோன் இருக்குன்னா ஆன்சர் பண்ணோம் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு, இல்லைன்னா ஆன்சர் பண்ணாது. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, யா ஐடோஃபார்ம் டெஸ்ட். அப்போ என்ன, ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. எந்தெந்த காம்பனண்ட்டு மெத்தில் கீட்டோன் இருந்தால் ஆன்சர் பண்ணோம், இதெல்லாம் ஆன்சர் பண்ணாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட்டு தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, யா இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், மெத்தனல் இட் இஸ் நோ மெத்தில் கீட்டோன், எந்த மெத்தில் கீட்டோனு கிடையாது. ஓகேங்களா, தென் எத்தனால் பாருங்கள், it is the presence of methyl ketone. So அப்போ எனக்கு எந்த ஆன்சர் பண்ணும், எத்தனால் it is give the test with positive test with iodoform, எத்தனால் it is positive test with iodoform. ஓகேங்களா, ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எது ஆன்சர் பண்ணாது, மெத்தனால் it is no answer. ஓகேங்களா, மெத்தனால் ஆன்சர் பண்ணாது. நெக்ஸ்ட் எத்தனால் அண்ட் ப்ரப்பனல் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, எத்தனால் ஃபார்முலா நமக்கு என்னது, CH3CHO, எத்தனால் ஃபார்முலா CH3CHO, it presence of a methyl ketone CH3CHO, so presence of CH3C double bond OH. அப்ப presence of methyl ketone, it is reaction with iodoform. இங்க என்ன கிடையாது, no methyl ketone. ஓகேவா, ஸோ நோ ஆன்சர் வித் iodoform. ஓகேங்களா, ஸோ தென் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் 2-pentanone, 3-pentanone, 2-pentanone, presence of methyl ketone, 3-pentanone, no methyl ketone. அப்போ 2-pentanone ஆன்சர் பண்ணோம், 3-pentanone ஆன்சர் பண்ணாது. ஓகேவா, ரைட். ஸோ 2-pentanone give this test. ஓகேங்களா, acetophenone, the presence of what, methyl ketone. So you give the test with iodoform test. இங்க என்ன இருக்கு, பென்சோஃபீனோன், நோ மெத்தில் கீட்டோன், எந்த மெத்தில் கீட்டோனும் கிடையாது, டெஃபினட்டா எனக்கு iodoformக்கு ஆன்சர் பண்ணாது. ஓகேவா, ரைட். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணோம், இதுக்கு ஆன்சர் பண்ணாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் acetophenone give this test. ஓகே, ஃபைன், அது நம்ம சொல்லிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் பென்சால்டிஹைடு, நோ மெத்தில் கீட்டோன், அப்போ நோ, இட் இஸ் நாட் ஆன்சர் வித் iodoform. அடுத்து acetophenone, the presence of what, methyl ketone. So it answer with that acetophenone, give the test, positive test with iodoform. Okay, இப்போ நான் மார்க் பண்ணிருக்கிற எல்லா கண்டென்ட்லயும் என்ன presence இருக்கு பாத்தீங்க அப்படின்னா presence of methyl ketone,
presence of அது அசிட்டோஃபீனோனா இருக்கட்டும் சரி பென்சோஃபீனோனா இருக்கட்டும் சரி ரெண்டுத்தையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன் if it is the presence of acetophenone மெத்தில் கீட்டோன் இருக்கு so it is reaction with iodoform test ஆன்சர் பண்ணும் if a benzophenone no methyl ketone definitely it is no reaction with iodoform okay இன்னொரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன் ஆல்கஹாலிக் லிஸ்ட் ஆல்கஹால்ல எங்க மேம் மெத்தில் கீட்டோன் இருக்கு ஆக்சிடைஸ் பண்ண கிரியேட் ஆகுதுல அப்படிதான் ரைட் பாருங்க எத்தனால் it is get oxidized to what get oxidized to what like okay create ஆதா அப்ப presence of what methyl ketone அப்ப it is answer to the iodoform answer with the iodoform but methanol அப்படி கிடையாது எந்த methyl ketone கிடையாது formaldehyde தான் கிரியேட் ஆகும் no creation of the methyl ketone அப்போ உங்களோட iodoform டெஸ்ட் எதுக்கு ஆன்சர் பண்ணும் எத்தனாலுக்கு ஆன்சர் பண்ணும் மெத்தனாலுக்கு ஆன்சர் பண்ணாது ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் எத்தனால் அண்ட் ப்ரொபனால் see ஏற்கனவே தெரியும் எத்தனால் என்ன presence இருக்கும் ஆக்சிடைஸ் பண்ணும்போது மெத்தில் கீட்டோன் ப்ரொபனல் சாரி எத்தனல் கிரியேட் ஆகும் கிரியேட்டிங் த எத்தனல் ஓகே அப்போ presence ஆஃப் மெத்தில் கீட்டோன் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க ஆல்கஹாலுக்குலாம் iodoform டெஸ்ட் ஆன்சர் பண்ணாது அப்படி நோ ஓகே ஸோ அதில் ஆக்சிடைஸ் பண்ணிப்பாரு எனக்கு என்ன மெத்தில் கீட்டோன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இட் இஸ் கேன் ஆன்சர் வித் iodoform இதில் பாருங்க இட் இஸ் ஓகே இது ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கேன்னு வைங்க ஆக்சிடைஸ் பண்ணுறேன்னு வைங்களேன் ஆக்சிடைஸ் பண்ணுறேன் ஒன் ப்ரொபனலா ஓகே ஃபைன் ஒன் ப்ரொபனல் ஆக்சிடைஸ் பண்ணுறோமா வாட் வி வில் கெட் and to get one propanol okay and no methyl ketone definitely it is no answer with one propanol and ethanol ஓகேங்களா அதே மாதிரி one propanol and two propanol so two propanol presence of what secondary alcohol அப்ப secondary alcohol presence இருக்குன்னா it create the methyl ketone see oxidize பண்ணுங்க to make up a compound as C double bond O okay அப்ப presence of what methyl ketone எனக்கு presence இருக்கு ஓகேங்களா butanol 2 butanol ஓகேங்களா அப்ப 2 butanol அப்படினா presence of what CH3 C double bond O then CH2 CH3 ஓகேங்களா அப்ப presence of என்னது மெத்தில் கீட்டோன் presence இருக்கு ஓகேங்களா 1 butanol அந்த மாதிரி எதுவும் கிடையாது so no answer அப்ப 2 butanol ஆன்சர் பண்ணா 1 butanol ஆன்சர் பண்ணாது see iodoform டெஸ்ட்னாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கண்டென்ட் அது ஆல்டிஹைடா இருந்தாலும் சரி இல்ல நமக்கு அண்ட் லைக் கீட்டோனா இருந்தாலும் சரி இல்ல ஆல்கஹாலா இருந்தாலும் சரி கட் பண்ணிட்டு இது ஓகே iodoform டெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னா அது ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி கீட்டோனாக இருந்தாலும் சரி தென் நம்மளோட லைக் ஆல்கஹாலாக இருந்தாலும் கூட ஓகே என்ன ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அது சப்போஸ் ஆல்கஹாலாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் CH3 ஆக்சிடைஸ் பண்ணும்போது CH3 C டபுள் பாண்ட் O குரூப்பு ப்ரெசன்ஸ் ஆகிருக்கணும் அது ஆல்டிஹைடில் ப்ரெசன்ஸ் ஆனாலும் ஓகே இல்லை கீட்டோனில் ப்ரெசன்ஸ் ஆயிருந்தாலும் ஓகே ஓகேங்களா அப்போ மெத்தில் கீட்டோன் ப்ரெசன்ஸ் இருக்கு என்னோட ஸ்ட்ரக்சரில் அப்படின்னா டெஃபினெட்லி இட் பிலாங்ஸ் டு ஆன்சர் டு த மெத்தில் கீட்டோன் ஆன்சர் iodoform டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணோம் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் ரொம்ப மேஜரான ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ரைட் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா tolerance reagent ஓகேங்களா ஸோ ஆல்டிஹைடுக்கு ஆன்சர் பண்ணணும் எக்ஸாக்ட் செம்ம சில்வர் மிரர் ஃபார்மு கிரியேட் ஆகும் சில்வர் மிரர் டெஸ்ட்டு கிரியேட் ஆகும் ஆனால் கீட்டோன் என்ன பண்ணாது நோ சில்வர் மிரர் ஓகேங்களா சில்வர் மிரர் டெஸ்ட்டு கிரியேட் ஆகாது ஓகேங்களா ரைட் ஃபெல்லிங் சொல்யூஷன் ஆல்டிஹைடுக்கு இட் கிவ் த ரெட் precipitate ஒரு நல்ல ரெட் கலர் precipitate ஃபார்ம் ஆகும் பட் கீட்டோனுக்கு ஆன்சர் பண்ணாது ஓகேங்களா கீட்டோனுக்கு ஆன்சர் பண்ணாது ரைட் அடுத்தது செஃப்ஸ் ரிஏஜென்ட் கிவ் த பிங்க் கலர் வித் செஃப் ரிஏஜென்ட் ஓகேங்களா பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நோ கலர் வித் கீட்டோனுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணாது ரைட் ரிடக்ஷன் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஃபார்ம் பண்ணும்போது ரிடக்ஷன் பண்ணும்போது this my aldehyde is converted into primary alcohol suppose
கீட்டோனாக இருக்குன்னா அதே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். இட் ப்ரொடியூஸ் த செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா? ஓகே. ஆக்ஷன் வித் ஆல்கஹால் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னா ஃபார்ம் அசிட்டல்ஸ் ஈஸிலி. அசிட்டல்ஸை நமக்கு ஈஸியாக ஃபார்ம் பண்ணும், ஆனால் கீட்டல்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? ஸோ டு நாட் ஃபார்ம், இட் இஸ் த ஃபார்மிங் ஆஃப் த கீட்டல்ஸ். டு நாட் ஃபார்ம் த கீட்டல்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனுக்கு டிஃப்ரென்ஷியேட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் இதுக்கு ஆன்சர் பண்ணுது, டாலன்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணுது, அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷனுக்கு ஆன்சர் பண்ணுது, சிஃப் ரியேஜென்ட்க்கு ஆன்சர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆன்சர் பண்ணுது. பட் கீட்டோன் இதற்கெல்லாம் என்னது கிடையாது, நோ ஆன்சர்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. in formaldehyde and acetaldehyde. Formaldehyde and acetaldehyde. ஓகேங்களா? formaldehyde நமக்கு எப்படி presence இருக்கும், in the presence of NH C double bond OH. இதுதான் நம்மளோட formaldehyde. இதில் எந்த கிடையாது, no methyl ketone, then absence of methyl ketone, absence of methyl ketone, absence of methyl ketone. அப்போ no iodoform test. ஓகேங்களா? it is no iodoform test. இதில் எனக்கு எந்த iodoform டெஸ்ட்டும் எனக்கு கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? ரைட். இதுவே அசிட்டால்டிஹைட் எடுங்க. அசிட்டால்டிஹைட் in the presence of what, in the presence of methyl ketone, so it can answer with iodoform test. Okay, right. Next one, acetaldehyde and acetone. Differentiate between what? Differentiate between aldehyde and ketone. Acetaldehyde and acetone. Okay, என்ன யூஸ் பண்ணலாம், அசிட்டால்டிஹைட்லயும் presence of methyl ketone இருக்கு, அசிட்டோன்லயும் presence of methyl ketone இருக்கு. அப்போ ரெண்டுமே ஆன்சர் பண்ணுவேன். சரி, ஓகே, அதை விட்டுடு. நெக்ஸ்ட் என்ன டிஃபரன்ஷியேட் எடுக்கலாம், லைக் நம்மளோட டாலன்ஸ் ரீஜன் எடுக்கலாம், ஃபெல்லிங்ஸ் ரீஜன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? சிஃப் பேஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அதில் நான் டாலன்ஸ் ரீஜன் எடுத்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டாலன்ஸ் ரீஜன் டைஅமைன் சில்வர் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? ஸோ இதான் அர்ஜென்டினேட் ஹைட்ராக்சைடு டாலன்ஸ் ரியேஜென்ட். ஸோ டு மேக்கப் அ சில்வர் மிரர். எப்போ அசிட்டால்டிஹைடு கூட இட் கேன் ஏபிள் டு மேக்கப் இன் எ சில்வர் மிரர். இதுவே என்னோட காம்பனண்ட் அசிட்டோனா இருக்குன்னா டெஃபினட்டா நோ ரியாக்ஷன். Because ketone presence ஆயிருக்கு. It do not reduce that ketones. ஓகேவா? ஸோ அதனால ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் ஃபெல்லிங் சொல்யூஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, காப்பர் ஹைட்ராக்சைடு ஃபெல்லிங் சொல்யூஷன். ஃபெல்லிங்ஸ் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காப்பர் ஹைட்ராக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரைட். ஸோ இதில் அசிட்டால்டிஹைடு எடுத்திருக்கேன், ஆல்டிஹைடு. ஸோ ஆன்சர் த ஃபெல்லிங் சொல்யூஷன். ரெட் கலர் precipitate கிரியேட் ஆகும், ரெட் கலர். அப்போ ஈஸி டு ஐடென்டிஃபைடு. எங்கே இருக்குது ஆல்டிஹைடு, எங்கே இருக்குது கீட்டோன், எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பென்சால்டிஹைடு அண்ட் அசிட்டால்டிஹைடு. ரைட். இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அசிட்டால்டிஹைடு ஓகே, நமக்கே தெரியும், CH3 then C double bond OH, presence of what, methyl ketone. அப்போ it can answer the iodoform test. பென்சால்டிஹைடு C6H5 C double bond OH. அப்போ நோ மெத்தில் கீட்டோன். ஓகேங்களா? எனக்கு எந்த மெத்தில் கீட்டோனும் கிடையாது. அப்போ நோ iodoform டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணாது. ஓகேங்களா? அப்போ அசிட்டால்டிஹைடு can able to proceed the iodoform test and benzaldehyde no precision of the iodoform test. Next. Okay. Next. Benzaldehyde and acetophenone. Benzaldehyde and acetophenone. என்ன பண்ணலாம்? பென்சால்டிஹைடுக்கு ஆல்டிஹைடு அரோமேட்டிக் ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி, அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி, டாலரன்ஸ் ரீஜனுக்கு ஆன்சர் பண்ணும். டாலரன்ஸ் ரீஜனுக்கு டு மேக்கப் இன் எ சில்வர் மிரர். ஓகேங்களா? ஆனால் அசிட்டோஃபீனோனுக்கு நோ ஆன்சர். ஓகேங்களா? அப்போ டாலரன்ஸ் ரீஜன். ஓகேங்களா? லைக் நான் என்ன எடுத்துக்கிறேன், C6H5 C double bond O. ஓகேங்களா?
ரைட். இன்னொன்று என்னது அசிட்டோஃபீனோன் C6H5 தென் C double bond O தென் CH3. ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், டோலன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், டோலன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வர் மிரர் கிரியேட் ஆகுது, சில்வர் மிரர் கிரியேட் ஆகுது. இதுக்கு என்ன இருக்கும், கீட்டோனாக இருக்கிறதுனால இட் இஸ் நோ ஆன்சர். ஓகே, அடுத்தது ஐடோஃபார்ம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஐடோஃபார்ம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எதை ஆன்சர் பண்ணால் எதை ஆன்சர் பண்ணாது. இதில் எங்கே இருக்க C6H5CO தான் இருக்குது, மெத்தில் கீட்டோன் இல்லை. அப்போ நோ ஆன்சர், நோ ஆன்சர். இங்கே என்ன ப்ரெசன்ஸ் இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட், மெத்தில் கீட்டோன். ஸோ அப்போ இதை ஆன்சர் பண்ணோம், இதை ஆன்சர் பண்ணோம். ஓகேவா, ரைட். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், pentane 3-one, pentane 3-one and pentane 2-one, pentane. ஓகேங்களா, 3-one and 2-one. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 3-one and 2-one. 2-one அப்படின்னா மெத்தில் கீட்டோன் இருக்குது, ஐடோஃபார்முக்கு ஆன்சர் பண்ணும். ஓகே ஃபைன், சூப்பர். அதோட சேர்த்துட்டு உங்களுக்கு வேற என்ன கொடுத்துருக்கேன்னா ஐடோஃபார்முக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா, அதோட சேர்த்துட்டு இன்னொரு ஹைலைட்டும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்லேருந்து எடுத்த ஒரு கண்டென்ட் தான், சோடியம் பைசல்ஃபைட். சோடியம் பைசல்ஃபைட். அப்போது என்னோட Pent2-one சோடியம் பைசல்ஃபேட்டோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணி இட் கிரியேட் த ஒயிட் ப்ரிசிபிடேட். எனக்கு என்ன கிரியேட் ஆகும், ஒயிட் ப்ரிசிபிடேட் கிரியேட் ஆகும், ஒயிட் ப்ரிசிபிடேட் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுவே பென்டட் அண்ட் 3-one எடுத்திருக்கேன் அப்படின்னா நோ ஆன்சர், நோ ஆன்சர் வித் ஐடோஃபார்ம், நோ ஆன்சர் வித் சோடியம் பைசல்ஃபேட். அதான் கொடுத்துருக்காங்க. Pent2-one white gives white plus sorry and Pent2 wait cut பண்ணிட்டு Pent2-one white precipitate with the sodium bisulfide, but Pent3-one does not give sodium bisulfide. யூஷுவல் ஐடோஃபார்ம் யூஷுவல், அதோடு சேர்த்துட்டு இன்னொரு காம்பினேஷன்ஸும் கொடுத்துருக்கேன், சோடியம் பைசல்ஃபைட் கொடுத்துருக்கேன். 2-one அது என்ன 2-one இருந்தாலும் சரி, இட் கேன் ஆன்சர் வித் ஐடோஃபார்ம் டெஸ்ட். 3-one எடுத்தோம்னா அந்த மாதிரி மெத்தில் கீட்டோன் கிடையாது, டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், acetophenone and benzophenone. Acetophenone and benzophenone. See, what's the formula of the acetophenone? Acetophenone C6H5 C double bond O CH3. This is acetophenone. Presence of what? Methyl ketone. Presence of what? Methyl ketone. Appa it can able to produce iodoform. Benzophenone. Structure எப்படி இருக்கும்? Benzophenone. 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 No methyl ketone. என்ன கிடையாது, இட் இஸ் அ நோ மெத்தில் கீட்டோன், நோ மெத்தில் கீட்டோன், நோ மெத்தில் கீட்டோன். ஓகேங்களா, ஸோ அப்போ நோ ஐடோஃபார்ம் டெஸ்ட். எந்த மெத்தில் கீட்டோனு கிடையாது, நோ ஐடோஃபார்ம் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ தட் நோ ரியாக்ஷன் வித் sodium hydroxide and iodoform. ஓகேங்களா, sodium hydroxide plus iodine. ஓகேங்களா, sodium hydroxide and iodine. ரைட் யா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பினேஷன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ப்ரைமரி செகண்டரி டெர்சரி அமீனுக்கான ரியாக்ஷன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய அமீன் சாப்டரில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும், ப்ரைமரி செகண்டரி டெர்சரி அமீன், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், நைட்ரஸ் ஆசிட்டிஸ்ட் என்னோட பிரைமரி அமீனாக இருக்குது அப்படின்னா இட் கிவ் நைட்ரோஜன் கேஸ், பிரைமரி அமீன். ஓகேவா, நைட்ரோஜன் கேஸ். இதுவே அடுத்தது பாருங்க, இதில் நைட்ரோசமைன் ஆர் ஃபார்ம்டு, நைட்ரோசோ டெஸ்ட், லிபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட்னு இதுக்கு பேரே இருக்கு. இஃப் இட் இஸ் ரியாக்ஷன் வித் நம்மளோட சோடியம் நைட்ரேட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுறேன் செகண்டரி அமீனோட. ஓகே, அதில் எனக்கு என்ன கிரியேட் ஆகுது, நைட்ரோசோ அமைன். ஓகே, அப்போ நைட்ரஜன் கேஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா presence ஆஃப் பிரைமரி அமீன். சப்போஸ் நைட்ரஸோ அமீன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா presence ஆஃப் செகண்டரி அமீன். சப்போஸ் இதில் பாருங்க, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அமைன் நைட்ரோட ரியாக்ட் பண்ணி நைட்ரஸோ அமைன் அண்ட் ஆல்கஹால், ஓகேங்களா, நைட்ரஸோ அமைன் அண்ட் ஆல்கஹால் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் மை டெர்சரி அமீன்.
ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். NaNO2 ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். சப்போஸ் கார்பைலமின் டெஸ்ட், அதில் அழகாக சொல்லி வச்சுருப்போம். என்னன்னு சொல்லியிருப்போம்? இட் இஸ் ரியாக்ஷன் ஒன்லி வித் பிரைமரி, நோ ரியாக்ஷன் வித் செகண்டரி, நோ ரியாக்ஷன் வித் டெர்சரி. சி, அப்போ என்னி கார்பைலமின் டெஸ்ட் அப்படின்னாவே நமக்கு மைண்டில் என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு? குளோரோஃபார்ம் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணு அப்படின்னு. அப்போ குளோரோஃபார்ம் டெஸ்ட்டோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யோ பிரைமரி அமீனா இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம இந்த இடத்துல? கார்பைலமின் டெஸ்ட்டில் டு மேக்கப் ஃபவுல் ஸ்மெல்லிங் ஆன்சர் பண்ணோம், ஐசோசைனேட் கிரியேட் ஆகும். அந்த ஐசோசைனேட் தான் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லிங் இருக்கும். ஸோ அது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷனில் நாமளே அமீன் சாப்டரில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, இட் கிரியேட் அமீன் மாலிகுலர் ஃபார்முலா, பர்டிகுலர் மாலிகுலர் ஃபார்முலா, அமீனோட மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. அந்த மாலிகுலர் ஃபார்முலா காம்பனண்ட்டு எனக்கு என்ன இருக்குது? இட் ரியாக்ட் வித், இந்த ரியாக்ஷன் அப்படியே ஒரு ஸ்டேட் இதில் வேர்ட் ப்ராப்ளமில் கேட்டிருந்தாங்க. இட் ரியாக்ட் வித் கார்பைலமின் டெஸ்ட், பாசிட்டிவ் டெஸ்ட் வித் கார்பைலமின். ஓகே, இட் ப்ரொடியூஸ் ஃபவுல் ஸ்மெல்லிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது ஃபவுல் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட்? என்ன? வாட் இஸ் ஃபவுல் ஸ்மெல்லிங் காம்பவுண்டு? ஐசோசைனேட். அது பிரைமரி அமீனால மட்டும்தான் தர முடியும். ஓகேவா? நோ ரியாக்ஷன் வித் கார்பைலமின் ரியாக்ஷன், இதே செகண்டரி டெர்சரி எனக்கு ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகாது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் அசிட்டைல் குளோரைடு, அசிட்டைலேஷன் அண்ட் வித் அசிட்டைல் குளோரைடு, சூப்பரான ஒரு ரியாக்ஷன். ஃபார்ம் அமைட்ஸ் RCONHR இந்த மாதிரி ஒரே ஒரு அல்கைல் சப்ஸ்டிடியூட்டட் அமைட். ஓகே, இதே செகண்டரி அமீன் எடுத்திருக்கேன்னா எனக்கு அமைட் கிரியேட் ஆகும் டை அல்கைல் சப்ஸ்டிடியூட்டட் அமைடு. டெர்சரி நோ ரியாக்ஷன். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஹென்ஸ்பர்க் ரியேஜென்ட். நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஹென்ஸ்பர்க் ரியேஜென்ட் பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைட், ஹென்ஸ்பர்க் ரியேஜென்ட். ஓகே, பென்சீன் இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர் நம்மளோட புக்கில். பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைடு. அப்போது பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைடு இருக்கும்போது ஒரு காம்பவுண்ட் எனக்கு கிரியேட் ஆகும் விச் இஸ் சால்யூபிள் இன் அல்கலி. வர காம்பனண்ட்டு எனக்கு அல்கலியில் சால்யூபிள் ஆகுதுன்னா கன்ஃபார்ம் மை பிரைமரி அமீன். வர காம்பனண்ட் எனக்கு அல்கலியில சால்யூபிள் ஆகவே இல்லை, விச் இஸ் இன்சால்யூபிள் இன் அல்கலி. ஓகே, இது எது ஹென்ஸ்பர்க் ரியேஜென்ட்டோட ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணணும்னா சால்யூபிள் ஆகுதுன்னா தட் இஸ் மை பிரைமரி அமீன். இஃப் இட் இஸ் நாட் சால்யூபிள் இன் அல்கலி, மை செகண்டரி அமீன். இஃப் இட் இஸ் நோ ரியாக்ஷன் வித் காம்பனண்ட், பென்சீன் டைசோனியம் குளோரைடோடய ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணலனா கன்ஃபார்ம் மை டெர்சரி அமீன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் aciditist. ஓகே, பிரைமரி அரோமேட்டிக் அமீன் கிவ் கலர்டு டை. எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பிரைமரி அமீனையும் நான் ஒரு பென்சின் டைசோனியம் சால்ட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா செம்ம கலர்ஃபுல்லான ஒரு டை எனக்கு கிடைக்கும் பிரைமரி அமீன் கூட. ஆனால் இஃப் இட் இஸ் ஐம் யூசிங் செகண்டரி அமீன், நோ கலர், நோ ஆசோடை ஃபார்மேஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி டெர்சரி அமீன் நோ கலர், நோ ஆசோடை. பிரைமரி அமீன் கூட ஆசோடை கிரியேட் ஆகும். செகண்டரி அமீன், டெர்சரி அமீன் நோ ரியாக்ஷன். தீஸ் ஆல் ஆர் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி, டெர்சரி அமீன்ஸ். ஓகேங்களா? ரைட். அப்போது நம்ம எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ்க்கான டிஃப்ரென்ஷியேஷன் என்னெல்லாம் இருக்குது. இதில் மேக்ஸிமம் இன்டர்ஃபியர் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஐடோஃபார்ம் டெஸ்ட். ஏன்னா ஆல்கஹால்லேயே உள்ள என்ட்ராயிருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஆல்டிஹைடு கீட்டோன்ஸ்லேயும் உள்ள என்ட்ராயிருக்கும். அதில் அரோமேட்டிக் ஆல்டிஹைடு, அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு, அரோமேட்டிக் கீட்டோன், அலிஃபாட்டிக் கீட்டோன், இது எல்லாத்துலேயுமே எது இன்டர்ஃபியர் ஆகிருக்கும்? நம்மளோட ஐடோஃபார்ம் டெஸ்ட்டு இன்டர்ஃபியர் ஆகிருக்கும். அதே போல் பிரைமரி ஆல்கஹால், அலிஃபாட்டிக் ஆல்கஹால், அரோமேட்டிக் ஆல்கஹால் ஒரு லிஸ்ட்டே பார்த்தோம். ஓகே, எப்படிலாம் ஆன்சர் பண்ணுது அப்படின்னு. ஓகேவா? அதுபோல் ஆல்டிஹைடு கீட்டோன்ஸ்க்கு டோலன்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணோம், எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ஃபெல்லிங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் இது எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினா இல்லை வேர்ட் ப்ராப்ளமாக அது உள்ளே என்ட்ராயிருக்கும்.
அந்த இடத்துல வந்து டெஃபினட்டாக அப்போ எப்படி என்ன உங்களுக்கு ஐ ஓப்பனாக இருக்கணும். ஓகே ரைட், ஓகே அந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய மெத்தில் கீட்டோன் இருக்கணும். அப்போ என்னோட காம்பனண்ட்ல இருக்கா, ஆல்கஹால் கொடுத்தாலும் செக் பண்ணு, இல்லை ஆல்டிஹைடு கொடுத்தாலும் செக் பண்ணு, கீட்டோன் கொடுத்தாலும் செக் பண்ணு. இஃப் இட் இஸ் இருக்கு அப்படின்னா ஆன்சர் பண்ணும், இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணாது. ஓகேவா? அப்போ ஈஸியாக அந்த காம்பனண்ட்டை நீ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஐடோஃபார்ம் வராத கொஷின் பேப்பர் இருக்காது. அதனால தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். ஏன்னா பிகாஸ் ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோனு, அரோமேட்டிக் ஆல்கஹால், அலிஃபேட்டிக் ஆல்கஹால் இப்படி எல்லா வகையிலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடோஃபார்ம் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன், இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, இவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருந்தேன். கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு தட். ஓகே ரைட். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸையும் சேர்த்து ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. சச் அ வண்டர்ஃபுல் ஒன். ஓகேங்களா? யூட்டிலைஸ் ப்ராப்பர்லி. ரைட். நெக்ஸ்ட் கம் டு த கன்க்ளூஷன்ஸ். நான் எப்பயும் சொல்கிறது தான், இருக்கக்கூடிய டைம் பீரியட் இட் இஸ் ரொம்ப இட் இஸ் தட் நமக்கு வேல்யூ எதையோடையும் சேர்த்து கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு உங்களோட டைம் பீரியட் இருக்கும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணு. காடு கொடுத்துருக்கக்கூடிய டைம் ஒவ்வொரு செகண்டையும் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணு உன்னோட எய்மை நோக்கி. ஓகேங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.